Taste the Daily. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு ஒருபோதும் இடமில்லை. பாஜக அல்லாத கட்சிகளுக்கு மட்டுமே கூட்டணிக்கு அழைப்பு என அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். எங்களுக்கு மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும். ஒன்று, பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணியில் 2. நான் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் மற்ற கட்சிக்கு தான், அதோட பொருத்தி பார்க்க வேண்டாம். அதிமுக ஆட்சி காலத்தில் நலத்திட்ட பணிகளை நடைபெறவில்லை என அபாண்டமாக புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார் ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். நான் சொன்னேன்ல, அதிமுக ஆட்சியில் தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அதிமுக அரசு தான் காரணம். சென்னையில் அரசு மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். அரசு மருத்துவர்களுக்கு ஸ்டாலினின் திமுக அரசு போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். இன்றைக்கு மருத்துவர் என்று சாதாரண விஷயம் அல்ல, எல்லோருக்கும் ஓய்வு கிடைக்கும். ஆனால் ஓய்வே கிடைக்காத பணியாற்றக்கூடிய ஒருவர் மருத்துவர் தான். 24 மணி நேரம் ஷிப்ட் முறையில் மருத்துவர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு மருத்துவருக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட மருத்துவருக்கு இப்படி கத்தி குத்து விழுந்தால் எப்படி மற்ற மருத்துவரெல்லாம் இந்த மருத்துவ துறையிலே செயலாற்ற முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மருத்துவ துறையில் சார்ந்தவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம். ஆகவே இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மருத்துவர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற கோரியும் தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டம். மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஸ்டாலின் அரசு தவறிவிட்டதாக மருத்துவர்கள் முழக்கம். மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டம். மருத்துவர்களின் போராட்டத்தால் மாநிலம் முழுவதும் வெறிச்சோடிய அரசு மருத்துவமனைகள். மக்களின் உயிர் காக்கும் மருத்துவருக்கு பணி பாதுகாப்பு வேண்டும். நிறைவேற்றிடு. மருத்துவரின் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றிடு. உருவாக்கிடு. உயிர் காக்கும் மருத்துவருக்கு பயமில்லா சூழலை உருவாக்கிடு. சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து அமைச்சர் மாசு மருத்துவர்களுக்கு ஆதரவாக இல்லை, மருத்துவர்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்வதில்லை என்றும் இந்திய மருத்துவ சங்கத்தினர் குற்றச்சாட்டு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவர்களுக்கு ஆதரவா அவர் இதுவரைக்கும் அவர் பொறுப்பேற்றதிலிருந்து செயல்படுற மாதிரியான ஒரு எண்ணம் மருத்துவர்கள் மத்தியில் இல்லை. அவர் தான் எங்களுக்கு he is the custodian of the medical profession. இப்போ டாக்டர்களை பாதுகாக்கக்கூடிய பணி அவருக்கு முதல் பணி. அப்புறம் தான் இவன் பணி பண்ணுறானா இல்லையான்னு சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கணும். இப்போ எங்கே போனாலும் ஒரு ப்ராப்பரான என்கொயரி இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணுறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட இளம்பெண் உயிரிழந்த பரிதாபம். அரசு மருத்துவர்கள் முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே தடுப்பூசி செலுத்திய 10 மாத குழந்தை உயிரிழந்த பரிதாபம். தடுப்பூசியில் செலுத்திய மருந்தே காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் உரிய விசாரணை நடத்த பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னையை அடுத்த குன்றத்தூர் அருகே மணஞ்சேரியில் வீட்டில் வைத்த எலிமருந்தின் நெடியால் 2 குழந்தைகள் உயிரிழந்த சோகம். எலிமருந்தின் நெடியால் தாய் தந்தை உட்பட 4 பேர் உடல் பாதித்த நிலையில் குழந்தைகள் விஷாலினி, சாய் சுதர்ஷன் உயிரிழந்த பரிதாபம். திருவள்ளூர் மாவட்டம் புல்லராம்பாக்கத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட விநாயகர் கோயிலை இடிக்க பொதுமக்கள் எதிர்ப்பு.
கோயிலை இடிப்பதை கண்டித்து கொட்டும் மழையிலும் போராட்டம் நடத்திய கிராம மக்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்ததால் பரபரப்பு. வடலூர் வள்ளலார் தர்மசாலையில் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அரிசி மூட்டைகளில் புழு எலி எச்சங்கள் இருந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோருக்கு வழங்கப்படும் உணவை தரமானதாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்தல். திருச்சி கொள்ளிடம் பகுதியில் 21 மெத்தபெட்டமைன் போதை ஊசி உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்த 8 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல்துறை திணறி வருவதாக மக்கள் விமர்சனம். சென்னை திருவொற்றியூரில் கஞ்சா, ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் 17 வயது சிறுவன் உட்பட 2 சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் நிரூபணம். சென்னை தண்டையார்பேட்டையில் 750 கிராம் கஞ்சா மற்றும் ஹான்ஸ் உள்ளிட்ட போதை வஸ்துக்களுடன் 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பது மீண்டும் நிரூபணம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே மூட்டையாக 220 கிலோ குட்கா சிக்கியது. தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் சிறு வியாபாரிகளை மட்டும் கைது செய்யும் ஏவல் துறை பெரு வியாபாரிகளை கைது செய்யாமல் இருப்பது ஏன் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் கடந்த ஆண்டை விட 30% போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அறிக்கையால் அதிர்ச்சி. போதையில்லா தமிழ்நாடு என்ற முழக்கத்தை முன்வைத்த ஸ்டாலின் அரசு அதனை நடைமுறைப்படுத்துவதில் பெரும் தோல்வியை சந்தித்துள்ளது அம்பலம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வேளாண் கல்லூரி மாணவர்கள் மீது சமூக விரோதிகள் தாக்குதல். வேளாண் நிலங்களின் வகைப்பாடு, பரப்பளவு உள்ளிட்ட விவரங்களை டிஜிட்டல் முறைப்படி பதிவு செய்ய சென்ற மாணவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட அவலம். வேளாண் நிலங்களின் வகைப்பாடு உள்ளிட்ட விவரங்களை டிஜிட்டல் முறைப்படி பதிவு செய்ய மாணவர்களை பயன்படுத்தக்கூடாது என பலமுறை எச்சரித்த எதிர்க்கட்சித் தலைவர். சுயபுத்தியும் இன்றி சொல்புத்தியும் இன்றி அதிகார மமதையில் ஸ்டாலின் அரசு தொடர்ந்து மாணவர்களை வைத்து பணி செய்வதால் அவதிக்குள்ளாகும் மாணவர்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பரவலாக பெய்த மழை. சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி. விழுப்புரத்தில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கே புதிய பேருந்து நிலையம் குளமாக மாறிய அவலம். மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் மழைநீர் தேங்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை மதுரவாயல் அருகே 1 மணி நேரம் பெய்த மழைக்கே நூம்பல் திருவேற்காடு பிரதான சாலை குளமாக மாறியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. குண்டும் குழிவான சாலையில் சிக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சரக்கு லாரி. NLC இந்தியா நிறுவனத்தின் 2வது சுரங்கத்தில் இருந்து லட்சக்கணக்கான லிட்டர் நீர் கடலூர் மாவட்டம் கோட்டகம் கிராமத்தில் வெளியேற்றம். மழைக்காலங்களில் சுரங்க நீரை வெளியேற்றக்கூடாது என்ற விதிமுறை உள்ள நிலையில் NLC நிறுவனம் விதியை மீறுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரகோட்டாலம் கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதால் பெற்றோர் அதிர்ச்சி. மக்கள் விரோத தமிழக அரசின் சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் பழைய கந்தர்வக்கோட்டையில் உள்ள அங்கன்வாடி கட்டிடத்தின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து கீழே விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. குழந்தைகள் மற்றும் பணியாளர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் புதிய கட்டிடம் கட்டித்தர பொதுமக்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் மின்வாரிய அலுவலகத்தில் உதவி பொறியாளர் அறையின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து கீழே விழுந்து விபத்து. பெரும் விபத்து ஏற்படும் முன் பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர மின்வாரிய ஊழியர்கள் வலியுறுத்தல். சென்னை தியாகராய நகரில் பிறந்து 45 நாட்களே ஆன பச்சிலம் ஆண் குழந்தை கடத்தல். திமுக ஆட்சியில் குழந்தை கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் 2வது நாளாக ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம். பாலத்தில் உள்ள செங்குத்து தூக்கு பாலத்தை தூக்கியும் இறக்கியும் ரயில்வே அதிகாரிகள் சோதனை செய்த நிலையில் விரைவில் ரயில் சேவை தொடங்கும் என எதிர்பார்ப்பு.